யாக்கோப்பு நிருபம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். யாக்கோப்பு 4:5. எப்படியாம்? நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர். அப்போ ஆவியானவர் உங்களுக்குள்ளே எங்களுக்குள்ளேயும் இருக்கிறாரா இல்லையா? அப்போ ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? பேசுவோம் நாங்கள். ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? பெலன் எல்லாருக்கும் இருக்கும். பெலன் ஆமென். ஜிம்முக்கு போனாலும் பெலன் வரும் எல்லாருக்கும். ஆனால் ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால் நாங்கள் கர்த்தருக்காக ஏதாவது செய்ய வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும், உண்மையாக வாழ வேண்டும், தாழ்மையாக வாழ வேண்டும். அப்படி எங்களுக்குள்ளே நல்ல காரியங்கள் எங்களுக்குள்ளே வரும். வேதத்தை வாசிக்க வேண்டும், நல்லா தியானிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். இதுகள் தான் ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத்தருகிறவர். ஹல்லேலூயா. அப்போது இந்த ஆவியானவர் என்ன செய்கிறாராம்? எங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிற அந்த ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? அப்போது அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள எனக்கு வாசம் பண்ணுறார். அவர் எப்படி இருக்கிறாராம்? வைராக்கிய வாஞ்சை உள்ளவராக ஆவியானவர் உங்களுக்குள்ள எனக்குள்ளே இருக்கிறார். அப்போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? வைராக்கியம். ஆவியானவர் எப்படி செய்கிறார்? வைராக்கியம் உள்ளவர்களாக, வாஞ்சை உள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்போ வைராக்கியம், நல்ல வைராக்கியம் இருக்குது, நல்ல ஆசை, அதான் நல்ல வாஞ்சை இருக்கிறது. வைராக்கியம் என்ன? பேசுங்க. வைராக்கியம் என்ன? என்ன ரீனா என்ன சொல்லுங்க? பயத்திலிருந்து உறுதியாக இருக்கிறது. வைராக்கியம் என்ற ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், இல்லாட்டி காரியத்தை அடைய வேண்டும், அப்படி என்று சொல்லி நாங்கள் நினைத்து கொள்வோம். ஆமேன். அப்போ என்ன செய்வோம்? நாங்கள் சின்ன வயசில் இருக்கிறோம், ஓகே நான் இந்த காரியத்தை செய்ய வேண்டும், இதை சாதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வைராக்கியம் ஒரு ஆளுக்குள்ளேயும் வரும். ஆமேன். இல்லாட்டி நாம் ஒவ்வொரு காரியம் ஒரு தேவனோடு நாங்கள் உடன்படிக்கை ஒன்று பண்ணுவோம். இப்படி தான் நான் வாழுவேன், இப்படி தான் நடப்பேன் என்று சொல்லி நாங்கள் அந்த காரியத்தை சொல்லுவோம். அதான் வைராக்கியம். அடுத்தது வாஞ்சை. 2 தலைப்பு இருக்கிறேன் இன்றைக்கு. ஆமாம், இன்றைக்கு நான் ஒரு தலைப்புலாம் பேச போகிறேன். அடுத்த சான்ஸ் கிடைக்கிற நேரம் நான் வாஞ்சியை குறித்து பிரசங்கம் பண்ணுறேன். அப்போ வைராக்கியம் முதல் மனுஷனுக்குள்ளே வேண்டும். இப்போ சிறு வயதுலேருந்து ஒவ்வொரு ஆக்களுக்கும் வைராக்கியம் கொண்டு வரும். ஏன்னா சிறு வயதில் நாங்கள் கஷ்டப்பட்டேன், சிறு வயதில் கஷ்டப்பட்டோம், நெருக்கப்பட்டோம், உதவி செய்கிறதுக்கு ஒருவரும் இல்லை. எனக்கு ஒரு வைராக்கியம் என்ன? வாழ்ந்து காட்ட வேணும். எனக்கு ஒரு வைராக்கியம் வாழ்ந்து காட்ட வேண்டும், சுயகாலில் நிற்க வேண்டும், மற்றொரு வாசல்படியில் போய் நிற்கக்கூடாது. இது எனக்கு வைராக்கியம், உலக பிரகாரமான வைராக்கியம். கர்த்தர் அதே மாதிரி இன்றைய நாள் வரையும் அப்படி என்னை நடத்தி கொண்டு போகிறார். அதே மாதிரி ரட்சிக்கப்பட்ட உடனே மரணப்படுக்கையில் தூக்கி எடுத்த ஜீவனுள்ள தேவனுக்கு, ஜீவனை தந்த தேவனுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு வைராக்கியம். அப்போ அந்த வைராக்கியத்தோடு ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். அதே மாதிரி உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வைராக்கியம் இருக்க வேண்டும். ஆமென். எல்லாவற்றுக்கும் நாம் அனுசரித்து, எல்லாவற்றுக்கும் விட்டு கொடுத்து, எல்லாவற்றையும் ஆம் சாமி போட்டு கொண்டு போகிறது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். ஆமென். அப்போ நீங்களும் நானும் வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போ அதில் 2 வைராக்கியம் இருக்கிறது. நல்ல காரியத்துக்கு இல்லை, இவனுக்கு ஒரு வழி பண்ணித்தான் ஆகுவேன். நமக்கு அரும் பிழை செய்தால் எல்லாத்தையும் வச்சு சொல்லுவாங்களே, வச்சு செய்கிறேன் சொல்லி, அப்படி ஒரு வைராக்கியம் இருக்கும். சந்தர்ப்பம் வரதை பார்த்து ஒரு போட வேண்டும் என்று சொல்லியிருக்கிற வைராக்கியம் ஒன்று இருக்கும். அதுக்கு தேவைப்படாது. நமக்கு நல்ல காரியத்தை குறித்து நல்ல சிந்தை வர வேண்டும், நல்ல வைராக்கியம் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்க வேண்டும். ஆமாம், உலக பிரகாரமாக சொல்லுவார்கள். ஆமாம், நம்ம எத்தனை நியூஸ்களை வாசிக்கிறோம். ஒருவன் அடித்தா பார்த்துருந்து அவன் வெளியில் வந்து உடனே சொல்கிறாள். இப்போ இந்தியாவில் என்ன செய்வாங்க? கோர்ட்டு வாசல், நீதிமன்ற வாசலில் வச்சே வெட்டி போடுறாங்களா? அது வைராக்கியமா? எந்த தலைவனை வெட்டி தான் உண்ட தலைவனை நான் வெட்டுவேன்ண்டு. அப்போ ஆவிக்குரிய நமக்கு ஆவிக்குரிய வழியிலே அந்த வைராக்கியம் உங்களுக்குள்ளேயும் எனக்கும் தேவைப்படுகிறதாக இருக்கிறது. அப்போ வைராக்கியம், நல்ல வைராக்கியம், கெட்ட வைராக்கியம். அப்போ உங்களுக்குள்ளே எனக்கு எடுத்து வாசிப்போம். கலாத்தியர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம்.
நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். அதை நான் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, எப்பொழுதும் பாராட்ட வேண்டும். ஆமென். என்ன சொல்லுது வசனம் 4:18? நல்ல விஷயத்திலே வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான், அதை நான் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல எப்பொழுதும் பாராட்ட வேண்டும். அப்போ வைராக்கியம் நல்ல விஷயத்துக்கு மாத்திரம் இருந்தால் அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். ஆமென். அப்போ கெட்ட வைராக்கியத்தை நாம் பற்றி பார்க்க தேவையில்லை, அதுவும் வேதத்தில் இருக்கிறது. நாம் நல்லதை மட்டும் பேசுவோம். ஆமென். நாங்கள் நல்லவற்றை சிந்திப்போம், நல்லவற்றை பேசுவோம், நல்லவற்றை நீங்கள் நானும் செயல்படுத்துவோம். அப்போ நல்லவற்றை மாத்திரம் நாள் பார்க்குறோம். அப்போ நல்ல வைராக்கியம் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். அதனாலே அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார், நான் உங்களை எப்படிவாம், நான் உங்களிடத்தில் இருக்கும்போது மாத்திரமல்ல எப்பொழுதும் பாராட்ட வேண்டும். அப்போ ஒரு ஆள் இருக்கக்குள்ள ஒரு ஆள் ஒரு வைராக்கியம் பாராட்டுவோம், இல்லாத நேரத்தில் அப்படி அமர்ந்திருப்போம். சில இடத்துல பார்த்தீங்களா, வேலை சில இடத்துல செப் வந்தால் என்ன செய்வோம், ஓடி போய் அவருக்கு முன்னுக்காக ஓடி ஓடி வேலை செய்வோம். செப் போன பிறகு அப்படி அமர்ந்திருவோம். ஆமென். அப்போ ஆவிக்குரியவர்கள் எப்பொழுதும் ஆவியில் அனல் கொண்டு இருந்தால், ஆவியானவர்களை நிரம்பி இருந்தால் எப்பொழுதும் என்ன செய்வோம், உற்சாகமாக இருப்போம். அதே வைராக்கியத்தோடு நீங்கள் நானும் இருப்போம். அப்போ உங்களுக்கும் எனக்கும் தேவன் அநேகமான நன்மைகளை செய்திருக்கிறார். நன்மைகளை செய்த தேவனுக்கு என்ன செய்வோம், நாங்கள் ஏதாவது செய்ய வேணும். தேவனுக்கு அதான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி வாஞ்சே உங்களுக்குள்ளேயும் அந்த வைராக்கியம் வேண்டும். ஆமென். ஏன்னா மனிதன் நமக்கு ஒரு உதவி செய்தால் என்ன செய்வோம், இப்போ நீங்கள் கல்யாணம் வீட்டை போகிறீங்க, மொய் கொடுப்பீங்க. ஆமென். மொய் கொடுத்தா என்ன செய்வீங்க, 10க்கு அடுத்த முறை கொடுக்கல, 10 100 தந்தால் 100 கொடுக்க போகிறீங்க, கொஞ்சம் கூட கொடுப்பீங்க. அப்போ தேவன் எங்களுக்கு அதை விட பெரிய நன்மைகளை செய்தால் நாம் தேவனுக்கு என்ன செய்யணும், நான் பணத்தை பற்றி கதைக்கலையா. அப்போ தேவன் எங்களுக்கு செய்தால் அதிக நன்மைகளை செய்ய வேண்டும். எங்களை உடலால் சிந்தையால் எங்களால் என்ன முடியுமோ தேவனுக்கு நாங்கள் செய்ய வேண்டும், செய்வேன் என்று சொல்லி ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ளே எனக்குள்ளேயும் அந்த வைராக்கியம் வேண்டும். அப்போ அந்த நல்ல வைராக்கியம் உங்களுக்கு எனக்கு வேண்டும். அந்த வைராக்கியம் எப்படி இருக்கிறதாம், ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 59ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை எடுத்து வாசிப்பமாக இருந்தால், இங்கேயும் பார்த்து வாசிக்கலாம். அவர் நீதியை மார்க்கவசமாய் அணிந்து, இயேசு கர்த்தர் அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து, இரட்சிப்பென்னும் சீராவை தமது சிரசில் தரித்து, இரட்சிப்பென்னும் சீராவை தமது சிரசில் தரித்து, நீதி சரி கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்து, வைராக்கியத்தை சால்வையாக போர்த்து கொண்டார். ஆமென். அப்ப நீதியை மார்க்கவசமாக, இரட்சிப்பென்னும் சீராவை சிரசில் தரித்து, நீதி சரிக்கட்டில் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்து, வைராக்கியத்தை எப்படி வைத்திருக்கலாம், சால்வையாக போர்த்து கொண்டு இருக்கிறார். அப்போ சால்வை என்றால் தெரியுமா எல்லாருக்கும்? சரி, இந்த நீங்கள் போடுற பொம்பளை போடுவாங்க, அந்த சோல் தான் சால்வை. ஆமாம், பேர்ட் ஸ்டேட்னா அதுக்கு ஒரு சால்வை இருக்கும். ஆமாம், எல்லாரும் அதான் அந்த சால்வை. அது எப்படி இருக்காம், வைராக்கியம் என்னும் சால்வையை போர்த்து கொண்டார். அப்போ உங்களுக்கும் எனக்கும் அந்த வைராக்கியம் என்ற சால்வையை நீங்கள் நானும் போர்த்து கொண்டவர்களாக, அணிந்தவர்களாக நீங்கள் நானும் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அப்போ இந்த வைராக்கியத்திலே பல வகைகள் உண்டு. ஆமென். அப்போ வைராக்கியம் நீங்கள் சொல்லுங்கள், ஆறாறு என்ன வைராக்கியம் பாராட்டினாலும் வேதத்தின்படி சொல்லுங்கள். சபையில் இருக்கிறவங்களை பற்றி இல்லை, வேதத்தின்படி யார் யார் என்ன வைராக்கியம் பாராட்டினார்கள். என்னத்துக்கு வைராக்கியம் சொன்னால் எலியான்னு சொல்லக்கூடாது, என்னத்துக்காக வைராக்கியம் பண்ணு சொல்லணும். உண்டு. விக்கா சொன்னது தானியல் என்னத்துக்கு வைராக்கியம் பண்ண, போஜனத்தினாலே தீட்டுப்படக்கூடாதுன்னு சொல்லி அவன் வைராக்கியம். வேற தாவீது என்னத்துக்கு வைராக்கியம் பண்ணான்? வேற ஆமேன். நீங்கள் சொன்னீங்க எலியா, விக்கா சொன்ன சாத்தாபேத்நேகோ. இதே மாதிரி நீங்கள் நானும் வைராக்கியமாக இருக்க வேண்டும். எடுத்து வாசிப்போம், பினகாசை பார்ப்போம். ஆமேன். என்னாகமும் என்ன ஈசா கடண்டு வருதா? சோத்ரா அவங்க டக்கு கூட நீங்கள் பார்த்து வாசிங்க.
நான் வசனத்தை சொல்லலை, அவன் என்ன சொல்லி போட்டுதான். வாசிங்க. நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனை எலெயாசாரின் மகன் பினெகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான். ஆமென். அப்போ இன்னும் 6 இதில் வைராக்கியம் பாராட்டினது தண்டராணி சொன்னது. நான் அப்போ பினகாசை பற்றி என்ன சொல்லுவோம், அதில் என்ன 11:13 கர்த்தர் மோசேயை நோக்கி சொல்லுங்க, 11ஆம் வசனம் 11 வாசிப்போம். 25:11 நான் என் எரிச்சலின் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனை எலெயாசாரின் மகன் பினெகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திரும்பினான். ஆமென். என்ன நடந்தது? தேவ கோவாக்கினை, தேவனுடைய உக்கிரம் ஆர் மேல் வந்தது? இஸ்ரவேல் புத்திரர் மேல் வந்தது. இஸ்ரவேல் புத்திரர் என்னத்துக்காக அந்த தேவனுடைய உக்கிரம் வந்தது? அது என்ன பிரியமில்லாத காரியம்? எல்லாரும் தான் தேவனை பிரியமில்லாத காரியத்தான் செய்கிறோம். ஆனால் என்ன பிரியமில்லாத காரியம்? மோவாபிய ஸ்திரியலோடு அவர்கள் வேசித்தனம் பண்ணினார்கள். அவர்கள் எப்படி செய்தார்களாம்? மோசேயோடு இருக்கும் பொழுதே ஒருவன் என்ன செய்கிறானாம்? மோவாபிய ஸ்திரியோடு வந்து இருக்கும் பொழுது அவன் என்ன செய்கிறான்? ஈட்டியை எடுத்துக்கொண்டு இருவரும் விபச்சாரம் பண்ணும் பொழுதோ ஈட்டியை ஒரே குத்தினார்கள். 2 பேருக்கும் இப்படி இங்கே குத்தி வெளியால் வந்து என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவ்வளோ வைராக்கியம் பாராட்டினான். அதனாலே ஒரே நாளில் அவர் எத்தனை ஆயிரம் பேர், 24,000 பேர்கிட்ட மறித்து விட்டார்கள். காரணம் என்னென்று சொன்னால் தேவ கோபாக்கினை. அப்போ இவன் தேவனுக்காக பக்தி வைராக்கியத்தோடு போய் அவன் அந்த இடத்துல அந்த காரியத்தை செய்தாலே தேவ உக்கிரம் தணிந்தது. என்ன செய்தான்? அந்த இடத்துல ஜனங்களை நிர்மூலமாக்காதபடி தேவன் காத்து கொண்டார். இந்த ஜனங்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்லுகிறவன் இந்த பிலேயாமன்றவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக இருந்தான். ஆமென். அப்போ இந்த பிலேயாமுக்கு கர்த்தர் ஒருவருக்கும் கொடுக்கக்கூடாத ஒரு பெரிய ஒரு கிருபையை கொடுத்திருந்தார். அது என்ன காரியம்? அவனுக்கு அவன் யாரை ஆசீர்வதிக்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவன் யாரை சபிக்கிறார்களோ அவர்கள் சபிக்கப்படுவார்கள். ஆமென். அப்போ அவன் கர்த்தருடைய அவன் தீர்க்கதரிசியாக இருந்தான். கர்த்தர் அவனுக்கு அப்படியே அவன் ஒரு கிருபையை கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்கு இப்படியான காரியம் இருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? ஆசீர்வதிப்பீங்களா, சபிப்பீங்களா? வச்சு வேண்டிடுவீங்க எல்லாருக்கும். ஆமென். கர்த்தர் ஆனால் இவனுக்கு என்ன செய்யறாரு சொல்கிறார். ஆனால் தேவன் சொல்கிறார், நீ போக வேணாம், பாலாக்கோடு நீ போக வேண்டாம் என்று சொல்லுது. அவன் அந்த பொன்னையும் பொருளையும் கண்ட பொழுது அவன் என்ன செய்கிறான்? அதை பின்னால் ஆசைப்படுகிறான். இப்போ கர்த்தர் சரி நீ போ, அந்த இடத்தில் நான் உனக்கு சொல்கிறதே மாத்திரம் நீ சொல்லு என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். நன்றி. கர்த்தர் சொல்கிற எப்படியா நீ போ, நான் சொல்கிற மாத்திரம் நீ சொல்லவன்னு சொல்லி அங்கே அவன் கடாய் ஆட வெட்டுறான், மாட வெட்டுறான். பலிபீடத்தை வைத்த உடனே என்ன நடக்கிறது? ஆசீர்வதிக்கிறான். என்ன தேவனுடைய வார்த்தை அவன் நாவிலே சபிக்க கர்த்தர் அவனை விடவே இல்லை. அப்பொழுது அவன் ஒரு காரியத்தை செய்கிறான். எடுத்து வாசிப்போம். நான் நினைக்கிறேன் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தை வாங்க பாப்போம். ஆ 2:16 ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமினுடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அப்போ இது யார் செய்த இந்த ஐடியா? கர்த்தர் அவனை சபிக்க விடலை, ஆசீர்வதிக்க சொன்னார். அப்போ இவனுக்கு எப்படியும் பாலாக்கிட்ட இருந்து நன்மையை பெற்றுக்கொள்ளணும், இந்த வெகுமதிகளை அன்பளிப்பை பெற்றுக்கொள்ளுன்றதுக்காக அவன் ஒரு குறுக்கு வழியில் ஒரு வேலையை செய்கிறான். இவங்கள் மற்றவர்களோடு கலவாத ஜனம்
இவர்கள் மற்றவர்களோடு வேசித்தனம் பண்ணினால், புறஜாதியரோடு அவர்கள் தொடர்பு வைத்திருந்தால் கர்த்தர் அவர்களை அழிப்பார் என்று சொல்லி அவன் ஒரு ஐடியாவை கொடுக்குறான். அதே மாதிரி இவர்கள் என்ன செய்கிறார்கள், மோவாபிய ஸ்திரியோடு ஆமென் இவர்கள் என்ன செய்கிறார்களாம், மீதியானியரோடு அவன் வேசித்தனம் பண்ண சொல்கிற ஐடியா கொடுக்குறான். இதை செய்ததால் தேவ கோபாக்கினே வந்தது. ஆமென். அப்போது அந்த பிழையாமுக்கு கடைசியாக என்ன நடந்தது சொன்னால், மீதியானியரோடு சேர்ந்து அவன் வெட்டுள்ளப்பட்டாண்டு வேதம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தால் நன்மையானவற்றுக்கு மாத்திரம் நீங்கள் நானும் ஆலோசனை சொல்லுவவர்களாக போக வேண்டும். இந்த பிழையாண்ட காரியங்கள் நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடாது. என்னமா வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிழையாமுடைய போதகத்தை கைக்கொள்ளுற உள்ளத்தில் உண்டு. இப்படியான காரியங்கள் உங்களிடத்தில் என்னிடத்தில் இருக்கக்கூடாது என்று சொல்லி ஒரு வைராக்கியம் உங்களை எனக்கும் வேண்டும். ஆமேன். அப்போ இந்த பினகாஸ் என்ன செய்கிறான், தேவனுடைய கோபாக்கினை அழிந்து போகாதபடிக்கு, ஜனங்கள் அழிந்து போகாதபடிக்கு, தேவனுடைய உக்கிரங்கள் தணிந்து போகும்படிக்கு அவன் வைராக்கியம் பாராட்டினான். அதே வைராக்கியம் உங்களுக்குள்ளே எனக்கும் வேண்டும். தேவ ஜனங்கள் அழிந்து போகாதபடிக்கு, தேவ ஜனங்கள் கெட்டு சீரட்டு போகாதபடிக்கு நீங்கள் நானும் வைராக்கியம் உள்ளவர்களாக இருந்து எங்களால் முடிந்தவர்களுக்கு தேவனுடைய சுவிசேஷத்தை சத்தியத்தை சொல்லி அவர்களை தேவனிடத்தை நடத்துகிறவர்களாக நீங்கள் நானும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போது தேவனுடைய சத்தியத்தை அறிந்திருக்கிற நீங்கள் நானும் எந்த இடத்திலும் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நாங்கள் கர்த்தருடைய சத்தியத்தை சொல்லுறவர்களாக மற்றவர்களை நாங்கள் தேவனுக்குள்ளே நான் வழி நடத்துகிறோம். ஒவ்வொருவரும் நீங்கள் நானும் இருக்க வேண்டும். அப்போ அந்த வைராக்கியம் உங்களுக்குள்ளே எனக்கும் வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ முதலாவது காரியத்தை பார்த்தோம், தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்துக்கு எடுப்போம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 10-11. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கன்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. ஆமென். அது பார்ப்போம். இதில் என்ன பார்ப்போம்னு சொன்னால், ஈவன் என்ன செய்கிறான் எலியா, ஆமென், என்ன செய்கிறார் எலியா, இஸ்ரவேல் புத்திரர்கள் என்ன செய்கிறான், சேனையிலிருந்தவனை கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திர உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். ஆனாலும் நான் ஒருவன் மாத்திரம் உமக்காக மீதியாயிருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். அப்போ அவன் மாத்திரம் பக்தி வைராக்கியமாக இருந்தான் அந்த எலியா. வேதத்தில் சொல்லப்படுறது, எலியா என்ன செய்வான், வல்லமை உள்ள தீர்க்கதரிசி. எலியா உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டான். அப்போ அவன் பக்தி வைராக்கியமாக இருந்தான். அப்போ அவர்கள் என்ன செய்கிறார்களாம், பாகால்ற தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்களாம், வேதத்தின்படி அவர்கள் விக்கிர ஆராதனைக்கு அடிமைப்பட்டு இந்த ஜனங்கள் இருந்தார்கள். வைராக்கியத்தோடு அவன் ஒருவன் மாத்திரம் இருந்தான். ஹல்லேலூயா. அவனை என்ன செய்யலான்னு சொன்னால், 18ஆம் அதிகாரம் 34 எடுத்து வாசிப்போம். பிற்பாடு அவன் நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலியின் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். பின்பு 2ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 2ஆம் தரமும் ஊற்றினார்கள். அதற்கு பின்பு 3ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 3ஆம் தரமும் ஊற்றினார்கள். ஆமென். இப்போ பாப்பா இருந்த காரணம் நம்ம அதிகமாக வாசிக்க தேவையில்லை. அதில் வைராக்கியம் பாராட்டி என்ன செய்கிறான், அவரத்தில் தண்ணியை ஊற்றி பள்ளிவிடத்தை கடாக்களை வெட்டி அதுக்கு மேலே அடுக்கி அதுக்கு மேலேயும் தண்ணியை ஊற்றி போட்டு 2 வசனம் தான் சொல்கிறான். எப்படியா, கர்த்தாவே 37ஆம் வசனம், கர்த்தாவே நீர் தேவனாய கர்த்தர் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களையெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கும் விளங்க பண்ணும்.
கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால் இந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. கர்த்தருடைய வல்லமை இறங்கியது. அவன் ஏனென்றால் தேவனிடத்தில் அவன் வைராக்கியம் பாராட்டினபடினால் கர்த்தர் அவன் ஒருவனுடைய சொல்லை கேட்டு சுருக்கமாக தான் ஜெபிக்கிறான். ஆமென். அந்த ஆடம்பரமாக அவன் பெரிய ஆலாபனை ஒன்றுமே செய்யவில்லை. சுருக்கமாக கர்த்தாவே என்னை கேட்டவர்களும் என்று சொல்லி ஜெபம் பண்ணும்பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கினது. ஹல்லேலூயா. மற்றவர்கள் செய்யாத ஈரமாக போயிட்டான். நம்ம எந்திரம் குடத்து கணக்கில் தண்ணியை ஊற்றி பிறகு ஈரம் பலிபுறத இறைச்சிகள் துடைகள் எல்லாம் ஈரம். ஆனாலும் தேவனுடைய அக்கினி அதை பற்றி போட்டது. ஆமென். நக்கி போட்டது வேதம் சொல்கிறது. உடனே என்ன செய்கிறான்? எல்லாரையும் பிடித்து எல்லாரையும் என்ன செய்கிறான்? வெட்டியே போட்டான். ஏன்னு சொன்னால் தேவனுக்காக அவன் வைராக்கியம் பாராட்டினான். நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் தேவனுக்காக வைராக்கியம் பாடுறீங்க? போகிற இடங்களில் நான் 10-11 மற்றவர்கள் செய்த கிரியைகளுக்கு நீங்களும் நானும் அதுக்கு உடம்படுகிறோமா? ஆமென். நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அதே மாதிரி உங்களே மற்றவர்கள் தேவனை காண வேண்டும். இவர் உண்மையாக நீங்கள் நாம் வைராக்கியம் பாராட்டும் பொழுது இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், அதனால் இவர்கள் இந்த காரியத்தை செய்ய மாட்டார்கள் என்று சொல்லி மற்றவர்கள் சொல்லத்தக்கதான் நீங்கள் நானும் நடக்க வேண்டும். ஆமென். இங்கே ஒரு வருஷம் வெளியால் ஒரு வருஷம் போடவே கூடாது. ஆமென். எந்த இடத்துலையும் தேவனுக்காக வைராக்கியமாக நீங்கள் நானும் இருக்க வேண்டும். வெட்கப்படக்கூடாது. ஹல்லேலூயா. தேவன் எங்களுக்கு ஜீவனை தந்திருக்கிறார். ஆமென். எங்களுக்கு நன்மைகளை செய்திருக்கிறார் தேவன். அதுக்காக நீங்கள் நான் என்ன செய்யணும்? தேவனுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ அவன் தேவனுக்காக நின்றான் எலியா. ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம் தாவீதை குறித்து. சங்கீதம் 69:9. உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என்மேல் விழுந்தது. ஆமென். என்னவா? உம்முடைய வீட்டை குறித்தாலே பக்தி வைராக்கியம் என்னவா? வாசிங்க வேண்டுமா? உம்முடைய வீட்டை குறித்ததுண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என்மேல் விழுந்தது. அப்போ கர்த்தருடைய வீட்டை குறித்தான பக்தி வைராக்கியம் என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய ஆலயத்தை குறித்து எத்தனை பேர் இது நம்ம என்னுடைய ஆலயம் உங்களோட ஆலயம் நினைக்கிறீங்களா? இது கர்த்தருடைய ஆலயம் அப்படிங்க நினைக்கிறீங்களா? பாஸ்டர் ஸ்டீவன் ஆலயம் இல்லாட்டி பாஸ்டர் பிரான்சிஸ் ஆலயம் இல்லாட்டி இமானுவேல் ஆலயம் அப்படி இருக்கா? தேவனுடைய ஆலயமா? ஆமென். மனிதன் இருப்பான், இல்லாமல் போயிடுவான். ஹல்லேலூயா. எவ்வளோ காலம் இருக்க போகிறோன்னு ஒருவருக்கும் தெரியாது. ஆனால் கர்த்தர் வருமளவும் திருச்சபையும் ஆராதனையும் எப்பொழுதும் நடந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் கர்த்தருடைய ஆலயத்தை குறித்து அதுக்குள்ள வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்தில் வைராக்கியம் இருக்க வேண்டும் சொன்னால் என்ன செய்வோம்? நாங்கள் எடுத்து வாசிப்போம். 92 சங்கீதம் 13 எடுத்து வாசிப்போமா இருந்தால் சங்கீதம் 92:13. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். ஆமென். அப்ப நீங்களும் நானும் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது என்ன செய்வோம்? பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். ஆமென். அப்ப நீங்களும் நானும் இன்றைக்கு நல்லா இருக்கிறோமா? எத்தனை பேர் நல்லா இருக்கிறீங்க? ஒரு குறையும் இல்லாமல் இருக்கிறீங்கன்னு சொல்கிறார்கள். சொல்லுங்க அப்போ. ஆமென். நமக்கு ஒரு குறையும் இல்லாமல் இந்த தேவன் வைத்திருக்கிறார். ஒரு காலத்தில் நீங்கள் நான் எப்படி இருந்தோம்னு உங்கள்கிட்ட சொன்னால் ஒவ்வொரு சொல்லுவீங்க, எப்படி கஷ்டத்தில் இருந்தேன், எப்படி துன்பத்தில் இருந்தேன். ஆமென். என்னோட கேட்டால் நான் முழுதும் சொல்லுவேன். எனக்கு ஏண்டா அப்படி நெருக்கத்தில் இருந்தோம். கர்த்தர் ஆலயத்திலே நடப்பட்டவர்களாக தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக நீங்கள் நானும் இருக்கிறபடினாலே அவர் பிரகாரங்கள் எப்படி இருப்போமாம்? செழித்திருப்பார்கள்னு வேதம் சொல்லுகிறார். அப்போ நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயத்தில் நடப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ ஒரு காரியத்தை செய்வோம் என்றால் பிடுங்கி நட்டம் என்றால் என்ன நடக்கும்? அது முளைக்கவே மாட்டேன். சில வேலை செத்தே போகும். ஆமென். அதில் பிடுங்கி நடக்கூடாது. ஒரு இடத்துல கர்த்தருடைய ஆலயத்திலே நடப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் ஒவ்வொரு பேரும் நம்ம திருச்சபையில் இருந்தால் எனக்கு எல்லார பிரச்சனைகள் எல்லாருக்கும் ஒரு அளவு எனக்கு முழு பேரை பற்றியும் எனக்கு தெரியும். இப்போ முதல் நாங்கள் வந்து அப்படியே போயிடுவோம். இப்போ சபையில் இருக்கிற அத்தனை பேரும்
எந்த பிள்ளைகளுக்கு என்ன காரியம், என்ன பிள்ளைகளுக்கு என்ன தேவை இருக்குன்னு ஒவ்வொரு ஆளும் தெரியுமேன்னு சொன்னால் தெரிந்திருந்தால்தான் நாங்கள் ஜெபம் பண்ணலாம். முதல் மூப்பமார் பாஸ்டர்மார் சபையில் உள்ள ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணணும், அத்தனை பேருக்காக. நான் அந்த தொங்கல்லேருந்து இப்படியே ஜெபம் பண்ணி இப்படி போய் இப்படியே முடிப்பேன் ஒவ்வொரு நாளும் காலையில். ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு ஆக்களும் தெரியுமா, அவரை குறிப்பிட்ட ஆக்கள் நம்மளோட ஆக்கள் அதே சீட்டில் இருப்பாங்க. அதே கதிரையில் இருக்கும் பொழுது அப்படியோ அந்த லைன் அப்படியே வந்து கொண்டே போகும். அதில் கடைசி அதில் வரக்குள்ளே இவரும் பெறுவேன், நம்மளோட விக்கி பிரதரும் கலாவும் பெறுவாங்க அந்த விண்ணப்பத்தில். என்று சொன்னால் அப்படி நம்ம ஜெபம் பண்ணி கொண்டே போகிறோம். காரணம் என்று சொன்னால் நாம் மற்றவர்களை ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் அவர்கள் இந்த ஆலயத்தை நடப்பட்டிருக்கிறார்கள். அதனால் நீங்கள் நாங்கள் இருக்க வேணும். அப்போ முதல் பார்த்தோம், தேவனுக்காக பக்தி வைராக்கியமாக இருக்கிறதுனால என்ன செய்கிறோம், தேவனுடைய உக்கிரகங்கள் தணிந்து போனது என்று நாங்கள் பார்க்குறோம். அடுத்தது தேவனுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டின பார்த்தோம். இப்போ கர்த்தருடைய ஆலயத்து மேல் பக்தி வைராக்கியமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி இயேசு என்ன செய்கிறாராம், யோவான் 2ஆம் அதிகாரத்துக்கு எடுத்து திருப்பிக் கொள்வோம். யோவான் 2ஆம் அதிகாரம் என்ன செய்கிறார் ஆண்டவர், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். ஆண்டவர் ஆலயத்துக்கு போகும்போது என்ன செய்து வராம், பிதாக்களே ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில். யோவான் 2ஆம் அதிகாரத்திலேயே 14 வாசிங்க. தேவாலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்களாகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டாக்கி பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளில் கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். ஆமென். இப்போ என்ன பாருங்கள், இதில் பாப்பமா இருந்து சொன்னால் கர்த்தருடைய ஆலயத்திலே ஒரு வியாபார ஸ்தலமாக இருக்கிறதுனாலே ஆண்டவருக்கு கோபம் வந்து என்ன செய்யலாம், கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டாக்கி அவள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்தி விட்டு காசுகளுடைய காசுகளை கொட்டி பலகைகளெல்லாம் கவிழ்த்து போட்டு ஆண்டவர் இருந்தார். ஏனென்று சொன்னால் தேவனுடைய ஆலயம் பரிசுத்த ஸ்தலம். தேவனுடைய ஆலயம் பரிசுத்த ஸ்தலம். ஒருவர் கூட அதை அசுத்தம் பண்ணக்கூடாது. ஆமென். அதான் தேவ ஆலயத்திலே வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாது, சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது, வீண் வார்த்தைகள் பேசக்கூடாது என்று சொல்லி இருக்கிற காரணம் என்றால் இது தேவனுடைய பரிசுத்த ஸ்தலம். இதில் நீங்கள் இருக்கிற நீங்கள் நானும் தேவன் இந்த இடத்துல இருந்தேன்னு சொன்னால் நாங்கள் பயந்து நடுங்குவோம். அது உணர்வர்களாக நீங்கள் நானும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் வாராரு, தேவனுடைய ஆலயம். அந்த இடத்துல ஒரு பிஸ்னஸ் நடக்குறீங்க, யாரும் தெரியாது. எனக்கு ஒரு சின்ன இருந்த ஒரு வயசான ஒரு ஆள் பைபிளை வச்சு பிஸ்னஸ் என்று சொல்லி வேதத்துக்கு இங்கிலீஷில் சொல்லி கொண்டு வந்திருப்பேன். எத்தனை பார்த்தீங்களே தெரியல. ஒரு ஆள் சொல்கிறேன், கர்த்தருடைய ஆலயம் பிஸ்னஸ் மாதிரி போயிட்டு போதகர்மார் அப்படி வேறு காசு ஓடுறாங்கன்னு சொல்லி வெள்ளைக்காரன் மாதிரி ஒரு மனிதன் பிச்சைக்காரன் மாதிரி தான் இருக்கிறேன். வயதில் வச்சு சொல்கிறார். என்ன கடைசி காலத்திலே ஆலயங்கள் எல்லாம் என்ன சொல்கிறோம், வியாபார ஸ்தலமாக போகிறது, பணமே நோக்கமாக போகிறோம். அப்படி இல்லை. நமக்கு சத்தியப்படி நீங்களாலும் சாட்சியாக வாழ வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தரோட ஊழியம் எப்படி நடந்து கொண்டே போகும், கர்த்தரோட ஊழியம் நடந்து கொண்டு போகும். நாங்கள் ஒரு நாளும் எதுவையும் ஆமென் மன்னிக்கணும். அப்போ கர்த்தருடைய ஆலயத்திலே நீங்கள் நானும் நடப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய ஆலயத்தை பக்தி வைராக்கியமுள்ளாக இருக்க வேண்டும். ஆமென். அதில் நீங்கள் நானும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். ஆலயத்தில் இருக்கிறவர்கள் நீங்கள் நானும் எப்பொழுதும் சத்தியத்தை கைக்கொண்டு நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சமூகத்துக்கு வந்தால் பயந்து நடுங்க வேண்டும். ஆமென். ஏனென்று சொன்னால் இந்த இடத்துல தேவன் நிற்கிறார். தேவ பிரகாரங்களிலே அவர் வாசம் பண்ணுறவராக இருக்கிறபடினாலே நீங்கள் நானும் எப்பொழுதும் பயந்து நடுங்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏண்டா இயேசு என்ன சொல்கிறார், அந்த இடத்துல இது என்னுடைய அப்படி தான் இருக்கிறதில்ல, உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்து என்று எழுதியிருக்கிறதே அவர் சீசர்கள் நினைவு கொண்டார்கள். அப்போ கர்த்தருடைய ஆலயத்தை குறித்து அவர் பக்தி வைராக்கியம் இருந்தபடினாலே தான் அந்த இடத்திலே இப்படியான காரியம் நடந்த பொழுது அவர் கயிற்றினால் ஒரு சவுக்கை எடுத்து அவரை அடித்து அந்த இடத்தை அவர்களை துரத்தி விட்டார்கள். ஹல்லேலூயா. அதே மாதிரி நீங்களும் நானும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய ஆலயத்தை குறித்து பக்தி வைராக்கியம் பாராட்டுறவர்களாக நீங்கள் நானும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா.
எடுத்து வாசிப்போம். தானியேல் 1:8. தானியேல் 1:8 எடுத்து வாசிப்போமா இருந்தால், தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். ஆமாம். தானியேல் என்ன செய்கிறான்? இவன் யார்? அவன் இஸ்ரவேலர். அவர் என்ன செய்கிறான்? பாபிலோனுக்கு அவரை பிடித்து கொண்டு என்ன செய்கிறார்கள்? அடிமையாக கொண்டு போய் அவன் என்ன செய்கிறான்? நல்ல புஷ்டியாக அழகாக இருக்கிற தோற்றமுள்ள வாலிபர்களை பிரித்தெடுத்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு பதவி கொடுத்து நல்ல உணவு அதில் கொடுத்து புஷ்டியாக பாடி பில்டர் மாதிரி ஆக்கிறதுக்காக அவங்களுக்கு ஆகாரம் கொடுத்து எல்லாம் செய்கிறான். ஹல்லேலூயா. அப்படி தான் சொல்கிறேன். இஸ்ரவேல் புத்தருக்குள்ளே ராஜகுலத்தாரிலும் துறைமார்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்தில் தேர்ந்தவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வி நிபுணரும் ராஜாவின் அரண்மனை சேவிக்க திறமை உள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும். அப்போ ஏன் கொண்டு வரான்? ராஜாட அரண்மனையிலே சேவிக்கிறது. யார் இவர்கள்? அடிமையாக கைது பண்ணப்பட்டு கொண்டு வந்தவர்களை அவன் என்ன சொல்கிறான்? போஜனத்தினாலே அவர்களை கொடுத்து வைக்கிறான். ஆனால் இவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான்? வைராக்கியம் பாராட்டுறான். நான் இந்த பானம் பண்ண திராட்சை ரசத்தினாலும் தீட்டுப்படுத்த மாட்டேன், இந்த போஜனத்தினாலும் நான் தீட்டுப்படுத்த மாட்டேன். ஏன்னு சொன்னால் நான் யூதன். இங்கே ஹாஸ்பிட்டலில் வேறு சிலர்களுக்கு தெரியும், அவங்களுக்காண்டு ஒரு தனி அப்தைலும் தனி பிளேட் தனி டெல்லர் எல்லாம் அவங்களுக்கு வச்சிருப்பாங்க. காரணம் என்ன? அவங்க இப்பவும் வைராக்கியமாக இருக்கிறார்கள். ஆமாம். நீங்களும் நான் எத்தனை இடத்துல வைராக்கியமாக இருக்கிறோம்? எத்தனை இடத்துல வைராக்கியமாக இருக்கிறோம்? ஹல்லேலூயா. வைராக்கியமாக இருக்கணும் நாம் எப்பொழுதும். எந்த இடத்துல நாங்கள் தீட்டுப்படக்கூடாது. ஆமேன். நீங்கள் நான் எப்படி இருக்கணும்? வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உலகத்தோட ஒத்த விஷயம் தரிக்கவே கூடாது. இவர்கள் அடிமையாக போனார்கள். எப்படி சூழ்நிலையை யோசிச்சு பாருங்கள். அந்த இடத்துல இருக்கான், அவன் அரண்மனைக்குள்ளே இருக்கிறான், எல்லா இடமும் இருக்கான். ஆனால் அவன் வைராக்கியமாக இருக்கிறான். அதனால தான் அவனை என்ன செய்தான்? அந்த தேசத்திலே கவர்னர் மாதிரி இருந்தான். ஆமேன். கவர்னர் மாதிரி இருந்தான்லாம் அவளுக்கு கர்த்தர் அவனை உயர்த்தினார். ராஜாவே அவனுக்காக பரிதபிக்கிற ஒரு கட்டம் வந்துச்சு. ஆமேன். என்ன சொல்கிறான்? தானியேலே, இஸ்ரவேலின் தேவனுடைய தாசனாகிய தானியேலே என்று சொல்லி கதறி ஓடி வாரான். அவனுக்கு எதுவும் நடந்துடக்கூடாது சொல்கிறதுக்காக. அப்படி இருக்க வேண்டும். போஜனத்தினாலே அவன் தீட்டுப்படுத்தாதபடி இருந்தான். நீங்களும் நானும் அப்படி இருக்க வேண்டும். அப்படி ஒரு வைராக்கியம் வேண்டும். ஆமேன். அதில் என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், தேவன் தானியேலுக்கு பிரதானியின் தலைமையிடத்தில் தயவும் இறக்கம் கிடைக்கும்படி செய்தார். இப்போ நீங்களும் நானும் வைராக்கியமாக இருந்தால் கர்த்தர் எங்களுக்கு தயவு கிடைக்க பண்ணுவார். எந்த இடத்துக்கு நீங்கள் நானும் போனாலும் கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுறவராக இருக்கிறார். காரணம் என்னென்னால், நீங்கள் நானும் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டில் இருந்தால் நம்ம போகிற இடங்களிலே கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இப்போ நம்ம சில இடங்களில் போவோம், எந்த காரியமும் நடக்காது. ஏன்னா நாம் தேவனுக்கு வைராக்கியமாக இருக்கணும். ஆமாம். தேவனுக்கு வைராக்கியமாக இருந்து ஜெபம் பண்ணிப்பட்டு போனால் அந்த இடத்துல கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். முதல் ஒரு காரியம் என்னென்னால், நாங்கள் எங்களுக்கெல்லாம் முதல்ல என்ன ஹவுஸ் வைஸ் இருக்கக்குள்ள வெக்சல் நம்பர் வைக்க இயலாது. வெக்சல் நம்பர் வைக்கல, ஒரு நம்பர் தான் வைக்கலாம். தெரியுமா? அந்த ஹவுஸ் வைஸ் இருக்கக்குள்ள அதில் ஒரு ஸ்டிக்கர் ஒன்று தருவான். எத்தனை தெரியும்? என்ன ஹவுஸ் வைஸில் கார் வச்சுருந்தாக்களுக்கு தெரியும். தருவான். அந்த இடத்துல விற்க மாட்டான். அப்போ நான் வச்சுருந்தேன், வெக்சல் நம்பர் எடுக்க வேணும். நான் போகிறேன். முதல் நாள் திருப்பி விட்டு தான் 2-3 நாளை பிறகு நான் பாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணிட்டு நான் போய் கொடுக்குறேன். அவள் ஒரு பேச்சு நான் வெக்சல் நம்பருக்கு அடித்து தந்துட்டான். எல்லோரும் கேட்டாங்க, இப்படி அசில் நம்பருக்கு, அந்த அசில் நம்பருக்கு இப்படி காரியத்தை வாய்க்க பண்ணாருன்னு சொல்லி. காரியம் என்னன்னா, கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுறவர். நாம் தேவனுக்காக வைராக்கியமாக இருக்கும்போது ஒவ்வொரு காரியத்தையும் செய்வார். ஐ மீன், முதல்ல இந்த ஜனங்களை ஏற்றி இறக்கிறதுக்காக வேன் வச்சிருந்து காரம் வச்சிருந்தேன். அதனால அந்த வைராக்கியம் பாருன்னா கர்த்தர் செய்தார். ஆமாம். ஏன்னா நீங்கள் நான் இருந்தால் கர்த்தர் எங்களுக்கு முன்பாக செய்வார். சேனையின் கர்த்தர் என்ன செய்வாராம்? அவர் ராஜா முன்னணியிலே நடந்து செல்வார். தடையில் உடைக்கிறவர் அவர் தான். ஆமேன். தடையில் உடைக்கும் பொழுது என்ன செய்யணும்? நாம் நடந்தே போவோம். ஆமேன். இடுக்கமான வாசலாக இருந்தாலும் அவர் தடையில் உடைத்து அவர் நடந்து போவார் கர்த்தர். ஆமேன். அதெல்லாம் நீங்கள் நான் செய்ய வேண்டும். வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமேன். அதே போல் யோசேப்பு வாசிப்போம். யோசேப்பு எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 8-9 வசனம். ஆதியாகமம் 39:8-9. அவன்
அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புவித்திருக்கிறார். வாசிங்க. இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் நீ அந்த போத்திபாருடைய மனைவியா இருக்கிறபடியினாலே உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அதில் வேதத்தில் இன்னொரு இடத்துல இருக்கிறதே, அந்த இடம் எனக்கு என்ன சரியா ஞாபகம் வரல. அவள் இவன் மேல் கண் போட்டாள் என்று இருக்கிறது. போத்திபாரோட மனைவி இவன் அழகா இருக்கிறான் என்று சொல்லி இவனிலே அவள் கண் போட்டாள். விளங்கல. சில நாள் சென்றபின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோடே சயனி. அவள் கண் போட்டு, அப்ப அவள் ஒரு நாள் இல்லை, நேரத்தோடு அவள் கண் நோக்கி பார்த்திருக்காள். எல்லாரும் நம்ம யோசிக்கணும், அவன் இந்த விபச்சார பாவம், ஆமேன், இந்த வேசித்தலங்களுக்கு எல்லாரும் விலகி இருக்க வேண்டும். பொல்லாத பாவம் அதான். ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கலாம். ஒருவன் வந்து ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, அவன் ஆறாக இருந்தாலும் சரி, விபச்சாரம் பண்ணி இல்லாட்டி அவர் பிள்ளையான காரியங்கள் நடந்து மார்க்கம் தப்பி நடந்து அவன் மனம் திரும்பினாலும் வந்து விசுவாசியாக இருக்கலாமே தவிர பலிபீடத்தில் அவன் ஏற கூடாது. காரணம் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு அவர் தேவனோட ஒப்புரவாக இருக்கலாம், தேவன் அவர் பாவத்தை மன்னித்திருக்கலாம். ஆனால் ஜனங்களுக்கு அது இடறல், ஜனங்களுக்கு அது இடறல். இதை குறித்து ஒவ்வொருவரும் எச்சரிக்கை இருக்க வேண்டுமா? அவள் அப்போ அவள் என்ன சொல்றான் நம்ம வசனத்திலே, அவனோ 9ஆம் வசனம் வாசிங்க. இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் கர்த்தர் விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். ஆமென். அப்ப அவன் ஆறு சொல்றான், ஒருவருக்கும் இல்லை, தேவன் பார்க்கிறார், தேவனுக்கு முன்பாக நாம் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அவன் நிர்வாணமாக ஓடிப்போனான். அவன் நிர்வாணமாக ஓடிப்போனான். நான் வெக்கப்பட்டு போனாலும் பரவாயில்ல, நான் தேவனுக்கு முன்பாக உண்மையை முத்தம் உள்ளவனாக பரிசுத்தம் உள்ளவனாக நான் வாழ வேண்டும் என்று சொல்லி அவன் ஓடுனான். ஹல்லேலூயா. பாவம் எல்லாரும் செய்யலாம், எல்லாருக்கும் இலகுவாக செய்யலாம். ஆனால் தேவன் ஒருவர் எங்களை பார்க்கிறார் என்று சொல்லி அந்த பயம் உங்களுக்குள்ளே எனக்குள்ளேயும் வேண்டும். அந்த பயம் உங்களுக்குள்ளும் இணைக்க வேண்டும். ஏன்னா தேவன் எல்லாவற்றையும் கண்ணை, அந்த பூமி எங்கே கண் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கண் அவர் எல்லா இடம் பார்த்து கொண்டிருக்க, உங்களையும் பார்க்குறது, என்னையும் பார்க்கிறது. நம்ம அந்த ரங்கத்தை எல்லாத்தையும் செய்யலாம், ஆனால் தேவன் பார்க்கிறார். மனைவி பார்க்காம இருக்கலாம், பிள்ளைகள் பார்க்க தேவையில்லை, ஊழியக்காரன் பார்க்காம இருக்கலாம், ஆனால் தேவன் எல்லாவற்றையும் பார்க்கிறவர். அவருக்கு முன்பாக நீங்கள் நிற்க வேண்டிய நீங்கள் நானும் கடைசி காலத்தில். ஆமேன். கடைசி காலத்துக்கு போகும்பொழுது கர்த்தர் என்ன செய்வாராம்? போ, எங்கே போ, இங்கே போ. ஆமென். நம்ம தேவனுக்கு முன்பாக நம்ம எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த அப்படி நீங்கள் எப்படி யோசேப்பு இருந்தான்? ஆமென். போத்திபார மனைவி எல்லாம் இருந்திருக்கு அவள்கிட்ட. நான் அடிமையாக வந்திருக்கேனப்பா, சிறைச்சாலையில் அடிமைப்பட்டு நான் விற்கப்பட்டு நான் இந்த தேசத்தில் வந்திருக்கிறேன்னு சொல்லி அவன் நிமித்தம் அவன் என்ன செய்தான்? சிறைச்சாலை அனுபவித்தான். சிறைச்சாலை வந்தாலும் எது வந்தாலும் கர்த்தர் எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அப்போ அதனால் நீங்கள் நானும் என்ன செய்யணும்? தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ யோசேப்பின் தன் சரீரத்தை தீட்டுப்படுத்த மாட்டேன் வைராக்கியமாக இருந்தான். ஹல்லேலூயா. தப்பான உறவுகளுக்கு விலைக்கு காத்துக்கொள்ளணும். இப்போ இந்த உலகம் பொல்லாத உலகம். ஆமென். எல்லாம் களியாட்டங்களிலும் எல்லாம் அப்படியே கிடக்குது. ஆமென். இந்த தேசத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். வெள்ளிக்கிழமை நான் முதல் சிறுவேலை இடத்தை பார்த்தா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையில் போகும்போது அந்த ரோட்டால் நிறைய வாலிப பிள்ளைகள் போய்கொண்டே இருப்பார்கள். எல்லாம் டிஸ்கோவுக்கு போய் அங்கே போய் வருவார்கள். ஏன்னு சொன்னால் உலகம் அப்படி உலகத்துக்குள்ளே அழிந்து போகுது. ஆமேன். நீங்கள் நான் எச்சரிக்கணும். உங்கள் பிள்ளைகளை யோசிக்க வேண்டும், பிள்ளைகளை குறித்து கவலை வேண்டும். பிள்ளைகள் எங்கே போகிறார்கள், என்ன செய்கிறார்கள், தாய் தகப்பன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிள்ளை வழிதப்பி போன பிறகு நாம் கதறி தேவ சமூகத்தில் விழுந்திருக்கிறத விட பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணி பிள்ளைகளுக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கண்காணிக்கிறவர்களாக இருக்கணும். பிள்ளை எங்கே போகுது, யாரோட சிநேகிதமாக இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் நானே எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதையெல்லாம் பார்க்காம விட்டுக்கணும். முதல் ஒரு காரியம், தாய் தகப்பன் பிள்ளைகளோடு அன்பாக இருக்க வேணும். எங்களுக்கு 3 பிள்ளைகள் இருக்கு.
கண்டிப்பான தகப்பன் என்று சொல்லியிருந்தாலும் கண்டிக்கிற நேரம் கண்டிக்கணும், அன்பாக இருக்கிற நேரம் அன்பாக இருக்க வேணும். ஹல்லேலூயா. சகோதரம், அப்போ நீங்கள் நான் மிலிட்ரிக்கார மாதிரி இருந்தோட பிள்ளைகள் கிட்ட வராது, மனம் விட்டு பேசாது. மிலிட்ரிக்காரனாக இருந்தால் மனம் விட்டு பிள்ளைகள் பேசாது. அப்போ நீங்கள் நான் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேணும். இந்த பொல்லாத உள்ளத்தை பிள்ளைகளை காத்துக்கொள்ளலாம். பிள்ளைகள் வந்து தைரியமாக சொல்லணும். அப்பாட்ட சொல்லலாம், அம்மாட்ட சொல்லலாம், இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று சொல்லாட்டி இந்த பிள்ளைகள் பேசாமல் ஒழிச்சு வைத்து நாளைக்கு அந்த பிள்ளைகள் தாய் தகப்பனை விட்டு தூரமாகிடுவார்கள். அதனால் எல்லாரும் ஒரு அன்பாக இருக்கணும். பிள்ளைகள் எதனாலும் தைரியமாக அப்பாட்ட சொன்ன ஒரு தீர்வு கிடைக்கும். அவன் என்ன செய்கிறான்? இளையகுமாரன் என்ன செய்கிறான்? அப்பா விட்டு நான் போவேன், அப்பா விட்ட போனால் அப்பா என்னை ஏற்றுக்கொள்வார். அந்த எண்ணம் அந்த பிள்ளைகளுக்கு வரக்கூடிய மாதிரி அப்பா நடக்க வேண்டும், தாய் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்யணுமா? போஜனத்தால் திட்டுப்படுத்த மாட்டேன் தானியேல் சொன்னான், சரீரத்தை திட்டுப்படுத்த மாட்டேன் என்று யோசேப்பு சொன்னார். ஆமாம், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன சொன்னார்கள்? தேவனை தவிர வசனத்தை வாசிக்க வைத்தாங்க. என்ன விரைவாக நான் போவோம். அப்புறம் என்ன சொன்னார்கள்? நான் தேவனை தவிர வேறு ஒருவரையும் நமஸ்கரிக்கவே மாட்டேன். ஆமென். அவர்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டேன். வைராக்கியம் இருந்தால் தேவன் அவர்களுக்கு முன்பாக, நான் கடந்த நாட்களில் சொன்ன பார்த்தோம், அவர்களுக்கு முன்பாக தேவன் அக்கினி சுவாலைக்குள்ளே இருந்தார். அப்போ நீங்களும் நானும் வைராக்கியமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு முன்பாக அந்த சோதனையிலிருந்து நாங்களை ஜெயந்தரும்படியாக கர்த்தர் கடந்து வந்திருப்பார் அந்த இடத்திலே. ஹல்லேலூயா. எந்த இக்கட்டு சூழ்நிலை வந்திருந்தாலும் கர்த்தர் அந்த இடத்திலே காத்துக்கொள்கிறவராக அவர் இருப்பார். ஹல்லேலூயா. அப்போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் 6வது இதை எடுப்போம், நாம் எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர் எஸ்தர் எடுப்போம். முதல் எஸ்தர் 3ஆம் அதிகாரத்துக்கு எடுத்துக்கொள்வோம். 3:2 எஸ்தர் 3:2. ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. ஏன் என்று சொன்னால் அவன் யூதனாயிருக்கிறபடினால் அவன் மனிதனை வணங்கவும் மாட்டான். தேவன் ஒருவருக்கு ஆராதனை செய்வான், தேவன் ஒருவரை தான் நமஸ்கரிப்பான். இவ்வளவு அவனுக்காக தூக்கு மரம் கூட ஆயத்தம் பண்ணப்பட்டதும் அதே தெரிந்து கூட அவன் எங்கே ஒளித்திருக்கவும் இல்லை, அரண்மனை வாசலிலே இருந்தான். ஆமான் போக்களையும் பிறக்களையும் பார்ப்பான். நீ என்னடா எல்லாரும் எனக்கு வணங்குறான், நீ ஒருவர் கூட நீ மட்டும்தான் எனக்கு சலாம் போடலை. அதான் நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை, இப்படி தான் இருப்பேன். நான் தேவனுக்கு மாத்திரம்தான் நான் ஆராதனை செய்வேன், தேவனுடைய ஆலயத்தில் மாத்திரம்தான் அவரை நமஸ்காரம் செய்வேன். இந்த விக்கிரகங்களுக்கு நான் அடிமையாக இருக்க மாட்டேன். இது நீங்கள் நான் தீர்மானம் பண்ண வேண்டும். எத்தனை பேர் நாம் சொந்தக்காரர்கள் வராங்க, வந்து போட்டு நீங்கள் ஆலயத்துக்கு வராமல் வீட்டை நிற்கிறீங்க. நீங்கள் தான் சத்தியம் சொல்ல மாட்டீங்க. சரி வாங்கப்பா, ஒரு நாளைக்கு சரி ஆராதனை வந்து ஒரு பாடல் சரி அவனை தொடும், நீங்கள் ஆலயத்தை கூட்டிகிட்டு வந்துடுங்க. இல்லை ஞாயிற்றுக்கிழமை நான் ஆராதனைக்கு போவேன், 2 மணி பிறகு வீட்டை வா. நீங்கள் சொல்லி பாருங்க, நீங்கள் தான் உண்மையான ஆள், நீங்கள் உண்மையான ஆள். எங்களை விட்டு 6 வந்தாலும் கூட்டி கொண்டு வருவேன். நீ ரசிக்கப்பட அது கத்த ரசிப்பு ஆறாடுது, கத்த ரசிக்கிறவர். ஆனால் சத்தியம், சின்ன சத்தியமாக சரி வசனம் சரி அவனுக்கு ஒரு காலத்திலே தொடப்படும். இல்லாட்டி அவனுடைய இக்கட்டு நேரத்திலே தேவன் பேசுவார். இந்த இடத்துல போ, நான் ஒருவரே கடவுள், அங்கே போய் ஆராதி, உனக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி கர்த்தர் அந்த சோதனை நேரத்தில் எனக்கு ஒரு ஞாபகப்படுத்துவார். நீங்களும் நானும் வந்தால் 6 வந்தாலும் ஆலயத்தை தேவ சமூகத்தை தவற விடக்கூடாது. ஹல்லேலூயா. எவர் வந்தாலும் சரி, நான் அங்கே நிற்கக்குள்ள இங்கே ஆண்டவர் வந்துடுவார், இயேசு வந்துடுவார். நீங்கள் அதுக்காக நீங்கள் நானும் என்ன செய்யணுமா இருக்கணும். இவன் வணங்க மாட்டேன்னு சொல்லி வைராக்கியம் பாராட்டினான். அதனால் மொர்தெகாய் என்ன செய்வான்? அந்த இடத்துல கடைசி வசனத்தை நான் பார்ப்போமா இருந்த எஸ்தரில், ராஜவஸ்திரம் தரித்தவனாய் அவன் அரண்மனைக்குள்ளே போகிறான். வாசலில் இருந்தவன் இப்போ எங்கே இருக்கிறான்? அரண்மனைக்குள்ளே ராஜவஸ்திரம் தரித்தவனா போனவன் வேதம் சொல்கிறது. காரணம் என்னென்று சொன்னால் மொர்தெகாய் வைராக்கியமாக இருந்தான். மொர்தெகாய் வைராக்கியமாக இருந்தபடினாலே அப்படி நடந்தது. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் பவுலுக்கு ஒரு வைராக்கியம் வருது. அப்போஸ்தலர் 17-16 எடுத்து வாசிப்போமா இருந்தால்,
அத்தேனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதைக் கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தியுள்ளவர்களோடும் சந்தை வழியில் எதிர்ப்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பாருங்க, பண்ணினார். எதை வாசிக்கிறீங்க? 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனமா? 16. அத்தனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதைக் கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து ஜெப ஆலயத்திலும் யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் சந்தை வழியில் எதிர்ப்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணி நீங்கள் செய்கிற காரியங்கள் பிழை என்று சொல்லி அவர்களுக்கு உணர பண்ணினான். அப்போது அந்த வைராக்கியம் எப்படி இருக்காம? அவன் அந்த பட்டணம் விக்கிரகத்தினாலே நிறைந்திருக்கிற கண்டு தன் ஆவியிலே மிகுந்த வைராக்கியம் கொண்டான். ஆமென். அப்போ இந்த ஆவியானவர் தான் என்ன செய்கிறவராம்? வைராக்கிய வாஞ்சையை உண்டாக்குறவர் யாரு? இந்த ஆவியானவர். அப்போ இந்த பவுலுக்கு என்ன செய்கிறாராம்? விக்கிரகங்களை கண்டோன்னே ஆவியிலே அவன் வைராக்கியம் உடையவனாக இருந்து என்ன செய்கிறான்? எல்லாரோடையும் சந்தை வழியிலே எதிர்ப்பட்டவர்களோடு அவன் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணின உடனே அவர்கள் என்ன செய்கிறார்களாம்? அப்பொழுது எப்பிக்கூராரும் ஸ்னோக்கியருமான ஞானிகளில் சிலர் அவனுடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். சிலர் இந்த வாயாடி என்ன பேசப் போகிறான் என்றார்கள். சிலர் இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காணப்படுகிறது என்றார்கள். அவன் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடியினாலே அப்படி சொன்னார்கள். ஆமென். இப்போ என்ன செய்கிறாங்களா? அவர்கள் என்ன சொல்லுறான்னு சொல்லி கேட்போம். என்ன அந்த வாயாடி என்னவாம் என்ன பேசுகிறான் என்றார்கள். கேட்பார்கள், உற்று கேட்பார்கள். அல்லேலூயா. கேட்கும் பொழுது அந்த சத்தியம் அவர்களே போகும். ஆமென். விக்கிரகங்களை குறித்து நீங்கள் நானும் வைராக்கியம் பரவல் இருக்கும். அப்போ இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? முதல் ஆவியானவர் உங்களுக்கு இருக்க வேண்டும். அவர் தான் அந்த வைராக்கிய வாஞ்சையை உண்டு பண்ணுறவராக இருக்க வேண்டும். கடைசி ஒரு வசனம் எடுத்து வாசிக்க போகிறோம். நான் வாஞ்சியை குறித்து நான் மீண்டும் இன்னொரு நாட்கள் பார்ப்போம். யோசுவா 24:15 எடுத்து வாசிப்போமா இருந்தால் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் சொல்லுங்க. அவன் டக்காண்டு நானும் என் வீட்டாருமோ என்றால் வாசிங்க, எடுத்து வாசிப்போம். 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தரை சேவிக்கிறதே உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னை யார்? இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக கடைசி நேரத்தில் அவன் சொல்லுறான், கர்த்தரை சேவிக்கிறது உங்களுக்கு ஆகாததை கண்டால் பின்னர் நீங்க யாரை சேவிப்பீர்கள்? ஏன்னா உங்களுக்காக எனக்கு அடிக்கப்பட்டவரும் ஆண்டவர் நொறுக்கப்பட்டவரும் இரத்தம் சிந்தி உங்களை என்னை மீட்டவரும் உங்களை பாவங்களை மன்னித்தவருமாய் இயேசு ஒருவரை. அல்லேலூயா. அவரை நீ சேவிக்காவிட்டால் யாரை நீ சேவிப்பீர்கள் என்று இன்றே தெரிந்து கொள்ளுங்கள். இயேசுவே ஒருவரே கடவுள். அவரை நீங்கள் ஆராதிக்க வேண்டும். அவருக்கு ஒருவருக்கு நமஸ்காரம் செய்ய வேண்டும். அவருக்காக பக்தி வைரத்தோடு வாழ வேண்டும். இல்லாவிட்டால் நீங்கள் யாருக்காக நீங்கள் அப்படி வாழ போறீர்கள் அது இன்றே நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய ஏமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றார். ஆமென். அப்போ நானும் என் வீட்டாருமோ என்றால் நான் எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தர் ஒருவரே சேவிப்பேன் என்று சொல்லி அவன் வைராக்கியமாக இருந்தான். ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னால் நானும் என் வீட்டாருமோ கர்த்தரை சேவிப்போம். நானும் என் சபையாருமோ என் தேவன் ஒருவரே சேவிப்போம். அந்நிய தேவனை நமஸ்கரிக்கவும் மாட்டோம். விக்கிரகத்துக்கு முன்பாக நாங்கள் தாழ விழுந்து வணங்கவும் மாட்டோம் என்று சொல்லி வைராக்கியம் உள்ளவர்களாக நீங்கள் நானும் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை உங்களோட பிள்ளைகளுக்கு அப்படி சொல்கிறீங்க? அப்பா இது கெட்ட காரியம், இது நமக்கு உகந்ததில்லை. நீங்கள் நானும் என்ன செய்ய வேண்டுமாம்? எப்பொழுதும் தேவனுக்காக வைராக்கியம் உள்ள நீங்கள் வாழ வேண்டும். உங்களோட பிள்ளைகளை அப்படியே நடத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் நாங்கள் வைராக்கியம் உள்ள சந்ததியை பெற்றெடுக்க வேண்டும். அல்லேலூயா. சபையார் வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். இந்த சபையினை தேவனுடைய ஆலயம் பாழடைந்து கிடக்கிறது, அலங்கங்கள் இடிந்திருக்கிறது என்று சொன்ன பொழுது நெகேமியா என்ன செய்தான்? துக்கித்து அழுது உபவாசித்து தேவசபை விழுந்து கிடந்தான். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய ஆலயத்தை குறித்தும் தேவனுடைய ஜனங்களை குறித்தும் உங்களுக்கும் எனக்கு ஒரு பாரம் வேண்டும். உங்களுக்கும் எனக்கும் பாரம் வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் எழுந்திரும்.